சென்னை கார் பந்தய போட்டியின் இரண்டாவது நாள் இன்று தொடங்க இருக்கிறது. நேற்று பயிற்சி போட்டிகள் பயிற்சி சுற்றுகள் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அந்த ரேஸுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 3 விதமான போட்டிகள் இங்கே நடைபெற இருக்கிறது. 3 விதமான கார்களும் இங்கே பந்தயத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக ஃபார்முலா 4 என்பது அந்த ஃபார்முலா என்பது அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்கள், அதாவது ஒவ்வொரு காருக்குமான ஃபார்முலாவை மையமாக கொண்டு இந்த ஃபார்முலா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஃபார்முலா 4 என்கின்ற அமைப்புடன் கூடிய கார்கள் இங்கு சுற்று வர இருக்கிறது. அதுதான் இந்த போட்டியினுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக JKF LGP 4 பந்தயத்தினுடைய தகுதி சுற்று காலை 11:45க்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இது 7 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த பிரதான ரேஸ் என்பது 7 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு மதியம் 1:20க்கு 8 சுற்றுகள் கொண்ட அந்த பிரதான ரேஸ் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்தியன் ரேசிங் லீக் என்று சொல்லக்கூடிய IRL அதற்கான தகுதி சுற்று மதியம் 12:15 முதல் தொடங்கி 12:25 வரை 10 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. டிரைவர் 2, அதாவது ஒவ்வொரு அணியிலும் 2 டிரைவர்கள் 2 கார்கள் இருக்கும். முதலில் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் A டிரைவர்கள் எனவும், அடுத்ததாக ஓட்டக்கூடிய டிரைவர்கள் B டிரைவர்கள் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரதான ரேஸ் என்பது இந்தியன் ரேசிங் லீக்கில் முதல் தகுதி சுற்று 2 மணி முதல் 2:10 மணி வரை 10 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த போட்டிகளை பொறுத்தவரைக்கும் JK Flag F4 கார் பந்தயம், ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு முந்தைய நிலையாக இது கருதப்படுகிறது. அந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம், இதில் 6 அணிகள் இருக்கிறார்கள். சென்னையில் இருந்தும் அதில் அணிகள் பங்கேற்கிறது. ஃபார்முலா 4 இந்தியன் கார் சாம்பியன்ஷிப் பந்தயம் என்ற 3 வகையான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதான ரேஸ் என்பது இந்த ஃபார்முலா 4 மையமாக வைத்துதான் சொல்லப்படுகிறது. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. 25 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அந்த பங்கேற்கக்கூடிய வீரர்கள் அவருடைய கார்களை ஓட்ட வேண்டும். அதன் பிறகாக ஒரு சுற்று நிறைவு செய்து அவருடைய வாகனத்தை நிறுத்த வேண்டும். 25 நிமிடங்களில் இதில் எத்தனை சுற்றுகள் சுற்றுகிறார்களோ அதுதான் வெற்றியாளர்களை கணக்கில் கொள்ளப்படும். குறிப்பாக முதல் இடத்தில் வரக்கூடிய வீரருக்கு பொசிஷன் 1 என்கின்ற அந்த இடம் கிடைக்கும். அதில் 25 புள்ளிகள் வழங்கப்படும். 2ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 18 புள்ளிகள் வழங்கப்படும் என்கின்ற அளவில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. A டிரைவர் மற்றும் B டிரைவர் என இந்த 2 வகைகளாக இருவருமே ரேஸ் 1 ரேஸ் 2 ஆகியன 2 முறையாக ஓட்ட இருக்கிறார்கள். நேற்று பயிற்சி சுற்றுகள் நடைபெற்றிருந்தது. நேற்று இரவு 11:30 மணி வரைக்கும் இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி சுற்றுகளின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த கார் போகக்கூடிய செலுத்தக்கூடிய அந்த வளைவுகள் எல்லாமே அவர்களுக்கு அத்துப்படியாக இருக்கிறது. இன்று 2வது நாளாக அனைத்து விதமான போட்டிகளும் தகுதி சுற்றுகள் அதன் பிறகாக நடைபெற இருக்கக்கூடிய பந்தயங்கள் எல்லாமே நிறைவு பெறும். இன்று மாலை இந்த சர்க்கியூட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கான கோப்பைகளும் பதக்கமும் வழங்கப்பட இருக்கிறது.